Hello viewers, welcome to Super Brain. Example 8.14 பார்க்கலாம். In a rice mill, 7 laborers are receiving the daily wages of அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே 7 wages கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மோடல் வேஜ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ரைஸ் மில்ல வந்து 7 லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கான டெய்லி வேஜஸ் அதாவது தினக்கூலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மோடல் வேஜ் கேட்டிருக்காங்க, அதாவது மோட் கேட்டிருக்காங்க. ஸோ மோட் அப்படின்னா என்னென்னா எது வந்து மேக்ஸிமம் டைம் அதிகமான டைம் வந்து வருதோ அதுதான் நம்ம வந்து மோட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 500 பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் வந்திருக்கு. இப்போ 600 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை, இங்கே ரெண்டு தடவை 600 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 800 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்புறம் 1000 எடுத்திங்கன்னா 1 டைம் தான் வந்திருக்கு. அப்போ 600 2 டைம்ஸ் வந்திருக்கு, 800 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ எது அதிகமாக வந்திருக்கு? 800 தான் 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்னா ₹800 occurs thrice. த்ரைஸ்னா 3 டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம், ட்வைஸ்னா 2 டைம்ஸ்னு அர்த்தம். ஸோ 3 தடவை வந்திருக்கு. தேர்ஃபோர் மோட் ஈக்குவல் டு ₹800. எக்ஸாம்பிள் 8.15 பார்க்கலாம். ஃபைண்ட் த மோட் ஃபார் த செட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எது மேக்ஸிமம் டைம் வருதோ அதுதான் மோடுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், 17 ஒரு தடவை தான் வருது, 18 ஒரு தடவை தான் வந்திருக்கு, 20 2 டைம்ஸ் வந்திருக்கு, 21 2 டைம்ஸ் வந்திருக்கு, 22 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ எதெல்லாம் இங்கே மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மோடு தான், 21 மோடு தான், 22 மோடு தான். ஸோ இது எல்லாமே 2 தடவை வர்றதுனால, சேம் நம்பராக வர்றதுனால இது மூணுமே மோடு தான். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா 20 21 and 22 occurs twice. 2 தடவை வருது எல்லாமே. அதனால மோட் பார்த்தீங்கன்னா இங்கே 20, 21 and 22. இங்கே பாருங்க, ஒரே ஒரு மோடு இருந்துச்சுன்னா அது பேர் யூனி மோடல் அப்படின்னு சொல்லுவோம். 2 மோடு வந்ததுன்னா அது பை மோடல், 3 மோடு வந்ததுன்னா அது ட்ரை மோடல், மோர் தென் 3 மோட்ஸ் வந்ததுன்னா அது மல்டி மோடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மோட்ஸ் வந்திருக்கிறதுனால இதை ட்ரை மோடல் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம இங்கே ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க, ட்ரை மோடல் அப்படின்ட்டு. Example 8.16 பார்க்கலாம். A set of numbers consists of 5 4s, 4 5s, 9 6 and 6 9s. What is the mode அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்பர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு நம்பர் வந்து எத்தனை தடவை வருது அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இப்போ 5 4s அப்படின்னா 5 டைம்ஸ் 4 வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ எத்தனை தடவை வந்திருக்கு? 5 டைம்ஸ். ஸோ டைம்ஸ் எத்தனை தடவை வருதோ அதை ஃப்ரீக்வன்சியில் போடணும். எந்த நம்பர் வருதுன்னா 4 அப்படின்ற நம்பர் வருது. அதே மாதிரி 4 5s இப்போ 4 டைம்ஸ் வந்து 5 வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 6ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 9 டைம்ஸ் வந்து 6 வந்திருக்கு. 6 9s அப்படின்னா 6 டைம்ஸ் வந்து 9 வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இந்த லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்பர் நேம்ஸில் கொடுத்தது எல்லாமே நமக்கு ஃப்ரீக்வன்சி. இது எல்லாமே எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றது தான். அப்போ இதில் எது மேக்சிமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தான் மேக்சிமமாக இருக்குது. அப்போ அதுக்கு நேராக என்ன நம்பர் இருக்கோ அதுதான் மோடு. நீங்கள் 9 வந்து மோடுன்னு போடக்கூடாது, இது எத்தனை டைம் வந்திருக்கிறது தான் இது. ஸோ அதுக்கு நேராக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 தான் 9 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்னா 6 as the maximum frequency அப்படின்னு எழுதிக்கோங்க. 6 as the maximum frequency 9. ஸோ 6 வந்து எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் வந்திருக்கு. அதனால மோட் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இங்கே 6 அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.